அந்த காலம் அவ்வளவு எளிதில் வந்துவிடாத அம்பலம். பிரிவினை என்பது நமது கலாச்சாரத்தோடு தோன்றிவிட்ட பிறவி குணம். அதை அவ்வளவு எளிதில் மாற்றிவிட முடியாது. அதை விடுங்கள். எங்களை பொறுத்தவரை தெய்வம் என்பது கோயில் கருவறையில் மட்டுமல்ல, உங்களைப் போன்ற உயர்ந்த குணம் படைத்தவர்களின் உள்ளத்திலும் இருக்கிறது. அதனால் கோயிலுக்குள் வர முடியவில்லையே என்ற கவலையே எனக்கில்லை. சரி, நான் பாகனேரிக்கு புறப்படுகிறேன். சென்று வா. அடடே, பாகனேரி அம்பலக்காரரே, வாருங்கள் வாருங்கள். வாருங்கள் ஐயா. என்ன அம்பலம், இன்று நீங்கள் திருக்கோட்டியூர் வருவதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அதற்குண்டான ஏற்பாட்டை செய்திருப்பேனே. இல்லை செட்டியாரே, நான் திடீரெனத்தான் திருக்கோட்டியூருக்கு புறப்பட்டேன். அதனால்தான் தங்களுக்கு தகவல் தெரிவிக்க முடியவில்லை. சற்று முன்புதான் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். இப்போது பார்த்தால் என் எதிரிலேயே நீங்கள் வந்து நிற்கிறீர்கள். என்னை பற்றியா? யாரிடம் பேசிக் கொண்டிருந்தீர்கள்? சுந்தரியிடம்தான். பாவம் சுந்தரி மிகவும் மனமுடைந்து போயிருக்கிறாள். ஏன்? பாகனேரி அம்பலக்காரரை தேவையில்லாமல் அவமதித்து விட்டோமே என்று வேதனைப்படுகிறாள். தான் செய்த தவறை நினைத்து நினைத்து மிகவும் வருந்துகிறாள். தான் செய்த தவறுக்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மனமாற உருகி தவிக்கிறாள். நானே உங்களை சந்தித்து சுந்தரியின் மனநிலை பற்றி உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். நீங்களே இப்போது இங்கு வந்துவிட்டதால் எனக்கு அதை பற்றிய பிரச்சனையும் இப்போது தீர்ந்து விட்டது. செட்டியாரே, நானும் சுந்தரியை சந்திப்பதற்காகத்தான் திருக்கோட்டியூர் வந்திருக்கிறேன். ஆத்திரத்தில் அறிவிழந்து அவசரப்பட்டு செய்த தவறுக்காக சுந்தரியிடம் மனமாற மன்னிப்பு கேட்கவே நான் இங்கு வந்தேன். பாகனேரியாரே, இந்த திருக்கோட்டியூர் எம்பெருமான் உங்கள் இருவரின் எண்ணத்தையும் புரிந்து கொண்டுதான் அவருடைய சன்னிதானத்திலேயே உங்களை சந்திக்க வைத்து உங்கள் குறைகளை தீர்க்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். அதனால்தான் உங்கள் இருவரையும் ஒரே நேரத்தில் இங்கு வரவழைத்திருக்கிறார். செட்டியாரே, சுந்தரி இப்போது எங்கிருக்கிறாள்? இப்போதுதான் பகவானை தரிசித்துவிட்டு பிரகாரத்தை பிரதட்சணம் செய்து கொண்டிருக்கிறாள். அப்படியா? நான் இப்போதே சென்று சுந்தரியை சந்தித்து என் மனதில் உள்ள வருத்தத்தை தெரிவிக்கின்றேன். இருங்கள் இருங்கள், அவசரப்படாதீர்கள். இது மிகவும் பெரிய கோவில். நீங்கள் பிரதட்சணமாக சென்றால் சுந்தரியை சந்திக்க முடியாது. அப்பிரதட்சணமாக செல்லுங்கள், அப்பொழுதுதான் அவளை பார்க்க முடியும். சரி. பாகனேரியாரே, அவசியம் தாங்கள் என் வீட்டிற்கு வந்துவிட்டுத்தான் பாகனேரிக்கு புறப்பட வேண்டும். அவசியம் வருகிறேன். நன்றி. வெள்ளையரே, எங்கே இவ்வளவு தூரம்? இதற்கு பெயர்தான் குருட்டு கேள்வி என்று சொல்வார்கள் வாளுக்கு வேலி. கோவில் பிரகாரத்தை பிரதட்சணமாக நான் வலம் வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ அப்பிரதட்சணமாக வலம் வந்துவிட்டு எங்கே இவ்வளவு தூரம் என்று என்னை கேள்வி கேட்கிறாய். இப்படித்தான் அன்று அந்த சுந்தராம்பாளிடம் சம்பந்தமில்லாமல் பேசி வீணான ஒரு மோதல். ஒரு நடனக்காரியிடம். என்ன வெள்ளையரே இப்படி கேட்கிறீர்? பொதுவாக ஒருவரை ஒருவர் ஒரு புது இடத்தில் பார்க்கும்போது எப்படி கேட்பார்களோ அப்படித்தான் நானும் கேட்டேன். இதற்கு போய் சுந்தரியிடம் நடந்த பிரச்சனையை சம்பந்தப்படுத்தி பேசுகிறீர்களே. அன்று நடந்த சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க தவறு என்னுடையதுதான் என்பது போல் பேசுகிறீர்கள். பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். அன்று நீ செய்தது முழுக்க முழுக்க தவறுதான். நீ பாகனேரி நாட்டை பரிபாலிக்கும் அம்பலக்காரன் என்பதற்காக நீ செய்த தவற்றை இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? வெள்ளையரே, தாங்களா இப்படி பேசுகிறீர்கள்? நீங்கள் இதுவரை என்னிடம் இப்படி பேசியதே இல்லையே. நான் யாரிடமாவது இப்படி தவறாக நடந்து கொண்டிருக்கிறேனா? சுந்தரியிடம் நடந்து கொண்டிருக்கிறாயே. அவளது வீட்டிற்கே சென்று அவளை அடிக்க கை ஓங்கி இருக்கிறாயே, அது தவறில்லையா? நீ அப்படி நடந்து கொண்டதற்கு காரணம் என்ன? நான் ஒரு அம்பலக்காரன், என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்துதான் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆணவம் தானே. இதை நான் மட்டும் சொல்லவில்லை, ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் அனைவருமே சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு உன் பிரச்சனை ஊர் முழுக்க தெரிந்திருக்கிறதே. ஓ, எனக்கும் சுந்தராம்பாளுக்கும் நடந்த பிரச்சனை ஊரில் உள்ள எல்லோருக்கும் தெரிந்து விட்டதா?
தெரிந்தது மட்டுமல்ல வாளுக்கு வேலி, நீ செய்தது மிகவும் அநாகரிகமான செயல் என்று அனைவருமே தூற்றுகிறார்கள். வாளுக்கு வேலியே இப்படி நடந்து கொண்டால் மற்றவர்கள் செய்யும் தவறை இவர் எப்படி தட்டி கேட்பார் என்று என் காதுபடவே பேசுகிறார்கள். சுந்தரியின் பிரச்சனை இந்த அளவிற்கு போய்விட்டதா? போகாமல் என்ன செய்யும்? நீ நடந்து கொண்ட விதம் அப்படி. உனக்கு சிறிதளவாவது கலைஞானம் இருந்திருந்தால் ஒரு ஆடல் அரசியை நீ இப்படி அவமதித்திருப்பாயா? ஒரு கலையரசியை அடிக்க கையை ஓங்கி இருப்பாயா? இதிலிருந்தே தெரியவில்லையா உனக்கு இம்மி அளவும் கலைஞானம் இல்லை என்று? வெள்ளையரே, யாருக்கு கலைஞானம் இல்லை என்கிறீர்கள்? ஏன், இதோ என் எதிரே நிற்கிறாரே சாட்சாத் வாளுக்கு வேலி, இவருக்குத்தான் கலைஞானம் இல்லை என்கிறேன். கைவளரி என்ற ஆயுதத்தை அற்புதமாக வீசக்கூடிய ஞானம் உனக்கு உண்டே தவிர கலைஞானம் கடுகளவும் இல்லை என்பது செட்டியார் வீட்டு திருமண நிகழ்ச்சியிலேயே தெளிவாக தெரிந்துவிட்டதே. வெள்ளையரே, அன்று நடந்தது என்ன என்று தெரியாமல்? தெரியும் வாளுக்கு வேலி, நன்றாக தெரியும். பாகனேரி அம்பலக்காரரை பார்த்த மகிழ்ச்சியில் மக்கள் அவர்களது அன்பை வெளிப்படுத்த தொடங்கிவிட்டார்கள். அதனால் அரங்கில் ஆரவாரம் ஏற்பட்டது. அப்படித்தானே? அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது நீ என்ன செய்திருக்க வேண்டும்? உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி, எதுவாக இருந்தாலும் நாட்டிய நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகு பேசிக் கொள்வோம் என்று ஆரம்பத்திலேயே நீ அதை அடக்கி இருக்க வேண்டும். ஆனால் நீ என்ன செய்தாய்? பாகனேரி அம்பலக்காரர் வாழ்க, வாளுக்கு வேலி வாழ்க என்று அங்குள்ளவர்கள் உன்னை போற்றி துதித்த உடனே அந்த புகழுக்கு மயங்கி ஆடற்கலைக்கே நாயகனான அந்த நடராஜ பெருமானின் வர்ணனை பாடப்பட்டு அவருக்குரிய நாட்டிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து அந்த கலையை அவமதித்திருக்கிறாய். இத்தகைய அவமதிப்பை எந்த கலைஞனால் தான் தாங்கிக் கொள்ள முடியும்? இந்த அவமானத்தை யார்தான் பொறுத்துக் கொள்வார்கள்? உண்மையிலேயே உனக்கு கலைஞானம் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருப்பாயா? அதிலிருந்தே தெரியவில்லையா உனக்கு அணு அளவு கூட கலைஞானம் இல்லை என்று? வெள்ளையரே, மீண்டும் மீண்டும் எனக்கு கலைஞானம் இல்லை என்று சொல்லாதீர்கள். வீடு வாளுக்கு வேலி, இல்லாதது இனிமேலா வரப்போகிறது? அதிகாரமும் அந்தஸ்தும் யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கும். ஆனால் கலைஞானம் என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிட்டிவிடாது. போதும் வெள்ளையரே, நாட்டையும் மக்களையும் எந்தவித குறைவுமின்றி பரிபாலிக்க வேண்டும் என்ற பொறுப்பில் இருப்பதால் எனக்கு கலையை பற்றியோ அதன் மகத்துவத்தை பற்றியோ தெரியாது என்று நினைத்து விட்டீர்களா? என் தந்தையார் விஜயபாஸ்கர சேதுபதியும் என் தாயார் பெரிய நாயகியும் என்னை ஒரு வீரனாக மட்டும் வளர்க்கவில்லை, ஆயுத கலையுடன் அனைத்து கலைகளையும் எனக்கு பயிற்றுவித்திருக்கிறார்கள். நான் பயின்ற பல கலைகளில் சங்கீத கலையும் ஒன்று. எனக்கா கலைஞானம் இல்லை? கேளுங்கள் வெள்ளையரே, கேளுங்கள். என்ன வெள்ளையரே, திகைத்து போய் விட்டீர்களா? நான் பாடிய பாசுரத்தின் பொருள் விளங்கவில்லையோ? அந்த பாசுரத்தின் பொருளை புரிந்து கொள்ள தமிழ் ஞானமும் வேண்டும், இலக்கிய ஞானமும் வேண்டும். நான் பாடியது தமிழ் திராவிட வேதம் என்று சொல்லக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்ற ஒரு பாசுரம்.
திருக்கோட்டியூரில் பெரியாழ்வார் திருவாய்மொழியால் அருளியது. இப்போது நான் பாடப்போகும் பாடல் இதே திருக்கோட்டியூர் பெருமானை நினைத்து திருமங்கை ஆழ்வார் பாடியது. இதையும் கேளுங்கள். கேட்க காத்திருக்கிறேன் வாளுக்கு வேலி. கடல் வண்ணன் மாமணி வண்ணன் விண்ணவ கோன் மதுமலர் தொங்கல் முடியான் நெடியான் படி கடந்தார். வங்கமா கடல் வண்ணன் மாமணி வண்ணன் விண்ணவ கோன் மதுமலர் தொங்கல் நீள் முடியான் நெடியான் படி கடந்தார். மங்குல் தோய் மணி மாட வெண்கொடி மாகமீது உயர்ந்தேறி வானுயர். மங்குல் தோய் மணி மாட வெண்கொடி மாகமீது உயர்ந்தேறி வானுயர். திங்கள் தான் அணவும் திருக்கோட்டியூரானே. வெள்ளையரே, ஆடலரசி சுந்தராம்பாள் இந்த அம்பலக்காரன் பாடும் பாடலுக்கு அபிநயம் பிடிக்க முடியுமா? அது என் பாக்கியம். குறிப்பு எனக்கு கோட்டியூர் மேயானை ஏத்து. குறிப்பு எனக்கு நன்மை பயக்க. குறிப்பு எனக்கு கோட்டியூர் மேயானை ஏத்த.
மன்னித்து விடுங்கள். கலை கருவூலம் தாங்கள். உங்களை போய் கலையை ரசிக்க தெரியாதவர், கலை ரசனையே இல்லாத ஞானசூனியம் என்றெல்லாம் ஏளனமாக பேசிவிட்டேன். உங்களை தவறாக எடை போட்டு நான் தான் ஞானசூனியம்.